விழுந்து கிடக்கணும்னா சும்மா இப்படி இருக்குதோ முழங்கால் போடுறதோ இப்படி ஒண்ணு இல்லை. விழுந்து இப்படி அப்படி கிடக்குதான் விழுந்து கிடக்கு. பிரைஸ் எல்லாம் கவனித்து பாருங்கள் சொன்னா அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கோராகும் கூட்டத்தாரும் எழும்பினது போல ஹல்லேலூயா ஊழியங்களிலே ஹல்லேலூயா எழும்பி இருக்கிற எல்லாவற்றும் மேலும் ஜெயம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் கிருபை தரணும். கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நான் ராஜாவுக்கு செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு வேண்டுவதாக. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது? அநேக வேளைகளில் சில தவறான காரியங்களை நாம் செய்கிறோம். நம்ம சபை ஆராதனையில் வந்தால் மட்டும் ஆண்டவர் அங்கே இருக்காரு, மற்றபடி கல்லில் உள்ள கூட்டங்களிலெல்லாம் எப்படியும் நம்ம இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அநேக வேளைகளில் யோசிக்கிறோம். எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயத்தோட அவரை நாம் சேவிக்கணும், ஆராதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த நாட்களில் அதிகமாய் அதிலே சபையில ஜனங்களோடு சொல்லுகிறது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பயப்படணும். கர்த்தருக்கு முன்னதாக நம் தேவ ஊழியக்காரர்களாய் வந்திருக்கோம். சபையில் ஒன்றும் கண்ணை மூடுங்க, முழங்கால் போடுங்க, ஹல்லேலூயா அப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லணும். ஜெபம் பண்ணணும்னு சொல்லணும், ஜெபிப்போம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஊழியர்கார கூட்டத்தில் ஆனாலும் சரி, ஹல்லேலூயா எங்கே ஆனாலும் சரி, கண்ணை மூடுங்க, முழங்கால் போடுங்க, கையை தூக்குங்க, காலத்து அவசியம் இல்லை. சோதரன் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் பழகி இருக்கணும். பிரைஸ் எல்லாம் வேற எந்த இடத்துல எப்படி செய்ய, பெந்தகோஸ்காரன் மட்டும்தான் அது செய்யறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தப்பா புரிஞ்சுக்கிடாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முஸ்லீம் மசூதியில் அப்படி செய்யாங்களா? இந்து கோயிலில் அப்படி செய்யாங்களா? அவன் தன்னிச்சையாக அது செய்யணும். பிரைஸ் எல்லாம் அவன் ஐஏஎஸ் ஆபீசர் செக்ரட்டேரியேட் போறான், அடையாறுல ஆலமரத்துக்கிட்ட போன உடனே காலையில் பைக்கை ஒதுக்கி வச்சுட்டு பிரைஸ் எல்லாம் அதுக்கு முன்ன தோப்புக்கரணம் போட்டுட்டு இருந்தான். ஒரு முகமதியன் மசூதிக்கு போறான், யாரும் விட்ட சொல்றது இல்லை, சேர்ல உட்காந்துட்டு ஆராதிக்கான். சேர்ல உட்காராந்து ஆராதிக்கிற ஒரே ஒரு கூட்டம் பெந்தகோஸ்காரன் மட்டும்தான். கர்த்தருக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி சோதரன். ஒரு இந்து குளிக்காம சுத்தமாகாம ஹல்லேலூயா அவனுக்கு கோயிலுக்கு குழப்ப மாட்டான். கர்த்தர் குளிக்காம போறது பெந்தகோஸ்காரன் மட்டும்தான் உண்டு. கர்த்தர் ஏன்னு கேட்டா அது ஜலதோஷம் சரிதான் ஒத்துக்கிட்டேன். கர்த்தருக்கு அதற்கு முன்னாடி அவன் அவ்வளவு பயப்படுகிறான். அதுக்கு அல்லவன்னா என்ன ஆட்டு வாட் எவர் இட் மேபி. இந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துக்கு முன்னதாக ரொம்ப பயப்படணும். நம்ம ஜனங்களை அதை படிப்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படிதான் ஆராதிக்கணும். அது சிலர் பார்த்தா வந்து சேர்ல உட்கார்ந்த போதா அவன் கால் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சகோதரர்கிட்ட சொன்னேன், இந்த சேரெல்லாம் எடுத்து மாத்திருங்க. ஏன்னா வர பாஸ்டர் அங்கே இருந்து வராப்புல சோதரம் வந்ததும் நேரம் அங்கே வந்துடுவாங்க. கர்த்தருக்கு சோதரம் வந்தா உட்கார்ந்தா சோதரம். ஒரு பாஸ்டர் நான் சபத்தை 150 பேர் கூடி இருந்து ஆராதிக்கிற சபையில் கல்ல முன்ன வந்து உட்கார்ந்து கண்ணாடி பார்த்து தலைச்சி விட்டுருக்கான். ஆராதனை நடக்கு. ஜனங்கள் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று முழங்கார் படிக்கிட்டு தேவனை ஆராதிக்கிற போது வந்த ஊழியக்காரன் சேர்ல உட்கார்ந்து ஹல்லேலூயா பேக்கில் இருந்து கண்ணாடியும் சீப்பும் எடுத்து தலை சீவிட்டு இருக்கான். சபைக்கு பிரசங்கிக்க வந்திருக்காள். நம்ம ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும், பயப்படணும். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அப்படியே ஹல்லேலூயா விழுந்து கிடக்கிறார் தரையில். விழுந்து கிடக்குதுன்னா என்ன? இப்ப இவ கேட்டமே சோதரன் நான் ஒரு பெரிய பிரசங்கம் செய்யல. விழுந்து கிடக்கணும்னா சும்மா இப்படி இருக்குதோ முழங்கால் போடுறதோ இப்படி ஒண்ணு இல்லை. விழுந்து இப்படி அப்படி கிடக்குதான் விழுந்து கிடக்கு. பிரைஸ் தி லார்ட்.
எத்தனை ஜனங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு முன்பாய் தங்களை தாழ்த்தி பணிந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முழங்காற்படி இடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோட்டு மூலையில் இருக்கிற குரிசடியில போய் பாருங்க, அந்த ஜனங்கள் எப்படி நடு ரோட்டில். அவனுக்கு பயம் இருக்கு. நம்ம ஆண்டவரை பாக்கெட்டில் போட்டு நடக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஜனங்கள்கிட்ட பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஓட்டம். அதனால ஜனங்கள் என்னன்னு சோர்ந்து பின்வாங்கி அப்படியே போயிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா முன்ன ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி இருந்த ஜனங்கள் இப்போ உலகத்துக்குள்ள உலகமே இங்க வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தப்பா புரிஞ்சுக்கிடாதுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால நமக்கு இருக்க ஆத்மாக்கள் 2 3 10 100 அது ஒன்றும் இல்லை. எவ்வளவு இருந்தாலும் சரி அவர்களை அப்படி பழக்கணும். இருக்கிற விசுவாசிகள் அப்படி பழகினா தான் வருகிறவனும் முன்னேற போறது போலதான் பின்னேறம் போகும். அது ரொம்ப முக்கியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். அதனால அதை நம்ம ஞாபகத்தில் வச்சு நம்ம ரொம்ப பயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். ஆடு மேய்த்து வருகிறவன் ஓரே பர்வதத்திலே வருகிறான். பிரைஸ் முள்பதர் பற்றி எரிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். கால் இருக்கிற பாதரட்சி கலற்றி போடு. அல்லேலூயா. கல்லும் முள்ளும் கலந்த அந்த பொற்றையில ஆண்டவர் சொல்வார், பாதரட்சியில கலற்றி போட்டு நில்லு. அந்த தெய்வீக பிரசன்னத்தை நம்முடைய ஜனங்கள் உணர்ந்துட்டா ஹல்லேலூயா சோதரன் அக்கினி தானாய் இறங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது இல்லாத வரையிலும் ஆடலாம் பாடலாம் எல்லாம் செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு ரொட்டீன் ஒர்க், ஒரு பாரம்பரியம். இது பெந்தேகோஸ்து பாரம்பரியம். அது அவங்களுக்கு அப்படிப்பட்ட பாரம்பரியம், நமக்கு இப்படிப்பட்ட பாரம்பரியம் இல்லை. அதுல இருந்து வித்தியாசமாய் ஒரு உயிருள்ள அனுபவம் இந்த நாட்களில் ஹல்லேலூயா வரணும். இதை நான் உணர்த்தப்படுகிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களை யாரையும் குறை சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் போட முடியல, இருக்க முடியல, நான் ஒத்துக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆனபடினால ஹல்லேலூயா தேவ பயம் இந்த நாட்களில் நம்முடைய சபைகளில் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மல்கியாவை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. குமாரன் தன் பிதாவையும். ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனுடைய 1ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகா பிரதான ஆசாரியரும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனாகிய ஹல்லேலூயா இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி எபிரேய நிருபத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் உங்களை அலையில எப்படியாலும் சொல்ல வைக்கணும்னு சொல்லதுக்காக நான் சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நான் சபையில சொல்லியிருக்கேன், ஹல்லேலூயா கை இந்த முட்டு நிமித்த ஹல்லேலூயா சொல்லலாம் செய்யணும். அப்படி விசுவாசம் இப்படியே வச்சு துருப்பிடிச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்களே இல்லை, நீங்க பாஸ்டர்ஸ் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு கண்டிஷனா இருக்கோம் நம்ம சபையில. பிரைஸ் தி லார்ட். கை அடிக்கணும்னு சொல்லுகிறோம், சத்தமா பாடணும்னு சொல்லுகிறோம், அதெல்லாம் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம தான் மாடல், நம்ம மாதிரியா இருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்ப இந்த
எபிரேய நிருப ஆக்கியோன் யாரு எழுதினாங்கிறது குறித்து திட்டமான முடிவு இதுவரையிலும் வேண்ட வேண்டிய இடத்துல இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல விதமாய் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதையெல்லாம் நான் இப்போ உங்க மூளையை குழப்பல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1-2 அதிகாரங்களிலே பிரைஸ் தி லார்ட் எபிரேய நிருபத்தில் எபிரேய நிருப ஆக்கியோன் ஹல்லேலூயா இயேசு யாரை விட பெரியவர் என்கிறதை குறித்து ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர்களை பார்க்கலாம், மோசேயை பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிற போது 3ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இங்கே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி ஒவ்வொரு அதிகாரங்களிலும் தெளிவுபடுத்திக் கொண்டே வருகிறார். இப்ப இங்க சொல்லுகிறாரு, பிரைஸ் தி லார்ட், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அழைப்பு ரொம்ப முக்கியமானது. நான் கடந்த முறையும் சொன்னேன், யாருடைய மனதாகவும் புண்பட்டு இருக்குமானா அது குறித்து நான் கவலைப்படலை. ஏன்னா வசனத்தை நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அநேகர் சபைகளை நடத்துகிறவர்கள், சிலர் சுவிசேஷகர்களாய் இருக்கிறவர்கள், சிலர் போதகராய் இருக்கிறவர்கள், சிலர் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறவர்கள், சிலர் அப்போஸ்தலராய் இருக்கிறவர்கள். ஏதோ ஒரு அழைப்பு, அந்த அழைப்புக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அந்த அழைப்பு பரம அழைப்பு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரம அழைப்பு, உன்னதமான அழைப்பு. பிரைஸ் தி லார்ட். அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னா சும்மா பார்க்கறதுக்காக சொல்லல. இதே பதத்தை தான் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலேயும் ஹல்லேலூயா இயேசு சொல்லுகிற போது சொன்னார். ஹல்லேலூயா. ஆயத்தப்பவர்களை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனித்து பாருங்கள் சொன்னா அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஹல்லேலூயா முதலாவது இங்கே அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேய நிருப ஆக்கியோன் தான் அப்பதத்தை உபயோகிக்கிறான். அப்போஸ்தலர் என்ன? அப்போஸ்தலர் என்ன? அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதம் யூதர்கள் தான் உபயோகித்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதருடைய சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லப்படுகிற சனகரிப் சங்கத்தில் இருந்து ஹல்லேலூயா ஒருவனை அனுப்புகிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர். அந்த சனகரிப் சங்கத்தினுடைய முழு அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய அருமை ஆண்டவர் அனுப்பப்பட்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தின் சகல அதிகாரத்தோடு கூட வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன், அம்பாசடர் நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தானாதிபதி என்கிற பதம் மற்ற கல்வி நிருபங்களிலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்பாசடர், அம்பாசடர்னு சொன்னா அந்த நாட்டினுடைய பிரதிநிதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவினுடைய ஒரு அம்பாசடர் மற்ற நாட்டில் இருந்தால் அவர் இந்தியாவினுடைய அம்பாசடர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஹல்லேலூயா இந்தியாவை குறித்து பிரைஸ் தி லார்ட் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது இந்தியாவை உயர்த்துகிற ஒரு நபர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஸ்தானாதிபதிகளாய் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை இங்கே சொல்லுகிறார், அவர் அப்போஸ்தலர். அப்போ இந்த அனனியா சொல்லுகிற போது ஆண்டவர்கிட்ட பேசுகிற போது பேசுகிறாரு. சோதரம் ஆண்டவர் ஹல்லேலூயா சவுலை குறித்து சொல்லுகிறார், நீ போய் அவன்கிட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்றார், அவன் பிரைஸால் அதிகாரம் பெற்று வந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானே எழுதி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல பிரைஸ் தி லார்ட் அங்கே நாம் பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் 9ஆம் அதிகாரத்துல சோதரம்
Praise the Lord. இல்ல இல்ல அதல்ல. Praise the Lord. Hallelujah. அவன் ஒரு அப்போஸ்தலன் என்கிறவன் praise the Lord அதிகாரம் பெற்றவன் அல்லது அனுப்பப்படுகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அருமை ஆண்டவர் ஹல்லேலூயா பரலோகத்தின் மகிமைகள் எல்லாம் துறந்து இங்கே வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தின் அதிகாரம் உடையவராய் வந்தார். ஆனபடினால் தான் தன் சீசரிடத்துல சொன்னார், ஹல்லேலூயா, வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால், அந்த ஆகையால் என்கிற பதம் ரொம்ப முக்கியமானது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஹல்லேலூயா, வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்படும். ஆகையால் புறப்பட்டு போய் சோதரம் அப்படி சொல்லுறார். ஆண்டவர் சகல அதிகாரம் உடையவராய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா அப்போஸ்தலரும் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை கவனித்து பாருங்கள், அவரை நீ நோக்கி பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற நாம் பிரைஸ் தி லார்ட். நான் கேட்டவன் பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே இடத்துல ஹல்லேலூயா அதிகாரம் இருக்கிறது. அவன் அதிகாரப்படுத்தப்பட்டவன். ஏன்னா அவன்கிட்ட அழைப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனை அழைத்தார், அவரை நிராகரித்தார். 5 முறை மோசே ஆண்டுடைய அழைப்பை நிராகரித்தார். 5 காரணங்கள் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அவரை கொண்டு செய்ய வேண்டிய வேலைக்கு ஹல்லேலூயா சோதரை திட்டம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் கூட கர்த்தருடைய ஊழியத்திற்கு வருகிறதற்கு அநேக விதங்களிலே ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சோதரம் மறுப்பு சொல்லி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு அந்த இடத்துல, அந்த ஊர்ல, அந்த சபையில ஹல்லேலூயா ஒரு ஊழியத்தை செய்யும்படி முன்குறித்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனபடினாலே வாழ்க்கையில சில ஹல்லேலூயா போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில கஷ்டங்கள், சில நெருக்கங்கள், இவற்றின் மத்தியிலே ஒருவேளை நாம் சந்திக்கப்பட்டு வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஹல்லேலூயா திட்டமான அழைப்பை ஏற்று நாம் வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று, என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த உறுதி நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாத வரையிலும் ஹல்லேலூயா நாம் மதில் மேல் இருக்கிற பூனையை போலதான் இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? இந்த ஊழியம் தான், இந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த உறுதி இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரை நாம் நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரமுடையவராய் கர்த்தருக்கு. 2வது சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், அவர் என்னது? ஆசாரியர், பிரதான ஆசாரியர். ஒன்று அதிகாரம் அப்போஸ்தலனுடையது, பிரதான ஆசாரியர் என்கிறவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏற்படுத்தப்பட்டவர். அதே வேளையில இந்த ஜனங்களுடைய பாரங்களை சுமக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மீடியேட்டர் அல்லது மத்தியஸ்தன், அந்த பதம் தான் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. நான் சும்மா ஊழியம் செய்யறேன்னு சொன்னா ஒரு சபையில் பிறந்த அப்படி நாம் ஹல்லேலூயா தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவாய் நிற்கிற ஹல்லேலூயா சோதரம் ஆசாரியர்கள். ஆசாரியனுடைய தோளில பிரைஸ் தி லார்ட் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய 12 நாமங்களையும் அவன் சுமந்து கொண்டிருப்பான். அவனுடைய மார்பதக்கத்துல 12 நாமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் ஆசாரியன். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களிடத்திலிருந்து ஹல்லேலூயா தேவனிடத்திற்கு கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுக்கு 2க்கு மத்தியில நிற்கிறவர் தான் ஒரு ஆசாரியர். அவர் சுமக்கணும், அவர் சுமக்கணும். பிரைஸ் தி லார்ட். மோசே இந்த நிந்தைகள், கஷ்டங்கள், இந்த வேதனைகள் இதெல்லாம் அனுபவிக்கிற வேளைகளிலும் ஆண்டவர்ட்ட பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா பரிந்து பேசுற ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை விட்டுரு,
உன்னை நான் பெரிய ஜாதியாக்கும், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. மோசே நல்ல வேண்டாம் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் அவளுக்கு மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் பேரை இல்ல, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவனோ அவனுடைய பேரை நான் கிறுக்கி போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய ஊழியம் என்கிறது சுலபமான ஒரு காரியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டு காரியங்களை நாம் செய்தே ஆகணும். ஒண்ணு, அந்த பிரதான ஆசாரியர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மீடியேட்டர், மத்தியஸ்தனாகி அவரை போல நாம் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்துல அதான் ரொம்ப முக்கியமான காரியம். நமக்கு குறவு வேற ஒன்றும் இல்லை, பாட்டும் டான்ஸும் ஒன்றும் குறவு இல்லை, நமக்கு குறவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா ஜனத்துக்கு கொடுக்க ஹல்லேலூயா நம்மிடத்தில் இல்லாத வரையிலும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஜனங்களை நம்ம தேவ சமூகத்தில் நிறுத்துகிறது அசாதாரணமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியனுடைய வாயில என்ன தேடுவார்கள்? வேதத்தை தேடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கபடி ஹல்லேலூயா தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் ஹல்லேலூயா ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த செய்தி, இதை நாம் சொல்லுகிற போது ஹல்லேலூயா ஜனங்கள் கீழ்ப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு திறமை இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், ஞானமா நமக்கு பிரசங்கிக்க முடியும், பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அது வேணா பிரைஸ் தி லார்ட் நாம் தேவ சமூகத்தில் தரித்திருந்து பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிற போது இவ்வண்ணமாய் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஹல்லேலூயா 50ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா நல்லா நல்லா இந்த வசனத்தை கவனிக்கிறது முக்கியமான ஒரு வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் இளைப்படைந்தவனுக்கு, வேதனையோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு ஹல்லேலூயா நம்ம கிட்ட வந்திருக்கான அந்த இளைப்படைந்தவன், அவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல பிரைஸ் தி லார்ட் நமக்கு தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து உட்கார்ந்து இருக்காங்க, நமக்கு நல்லா படிச்சு பழக்கமான ஒரு பிரசங்கம் நம்ம செய்துட்டோம், நோ யூஸ், ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பிரயோஜனம் இல்லை. தாகத்தினால நான் வறண்டு போய் இருக்கிற ஒருவனுக்கு ஹல்லேலூயா பரோட்டா ஹல்லேலூயா சுருட்டி ஹல்லேலூயா குத்தி தள்ளினா என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் யோசிப்போம். அவன் நான் வறண்டு தண்ணிக்காக இருக்கிறான், அவனுடைய தேவை என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம பரோட்டா உருட்டி அப்படி தள்ளிட்டா. பிரைஸ் தி லார்ட். நானும் நீங்கள் அநேக வேலைகள் செய்கிறது தான். இங்க சொல்லுகிறார், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லுகிறதற்கு எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு அவர் என்ன செய்தாரா? அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறாரு, காலை தோறும் என்னை எழுப்புகிறார், என்னை படிப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலை தோறும் தட்டி எழுப்பி, அது எத்தனை மணிக்குன்னு தெரியாது, 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு எல்லாம் எழுப்பி உட்கார வச்சு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பேசுகிறார். அந்த நாள்ல நான் ஒரு ஊழியத்துக்காக போனக்காடு என்கிற இடத்துல பிரைஸ் போயிருந்தேன். போனக்காடு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பிரைஸ் திருவனந்தபுரம் மாவட்டத்துல நெடுமங்காடு தாலுகாவில் விதுர பஞ்சாயத்துல போனக்காடுன்னு ஒரு எஸ்டேட் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்தா ஜெபிச்சுக்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1980
பிரைசர் 78ஆம் வருஷம் ஜூலை மாதம் நான் அந்த எஸ்டேட்டுக்கு ஹல்லேலூயா ஊழியத்திற்காக போனேன். ஊழியத்திற்காக அல்ல, என்னுடைய வேலை காரியமாக அங்கே போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் பார்த்தபோது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருந்து, ஒரு கேதலிக் சர்ச் இருந்து. பிரைஸ் தி லார்ட். அங்கே எல்லாம் ஜனங்கள் நல்லா வாட்டி குடிச்சு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தொடுவட்டி சந்தையிலிருந்து ஒரு டம்போ கருப்பு கட்டி அங்கே கொண்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அது கொண்டு வருகிற ஆளு ஹல்லேலூயா சோதரி. இப்போ அந்த சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவில் இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வாரமும் அங்கே கொண்டு வருவார். அங்கே ஈஞ்சப்பட்ட மற்ற எல்லாம் கிடைக்கும், எல்லா வீட்டிலையும் மாற்றுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் ஒண்டி, ஒரு மனுஷன், யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் வீடு வீடாக போய் ஹல்லேலூயா ஜெபம் பண்ண போவேன். பரியாசம் பண்ணுவாங்க. சோதரம் ஒரே ஒரு யூனியன் தான் உண்டு, சிஐடி மட்டும்தான் அங்கே அந்த எஸ்டேட்டில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். 9 வருஷம் ஒரு சென்டிமீட்டர் இடம் சபைக்கு சொந்தமாக இல்லை, ஒரு கெட்டிடம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். 9 வருடங்கள் அந்த இடத்துல நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். பிரைஸ் தி லார்ட். சபையில ஞானஸ்நானம் நடந்து நூற்றுக்கணக்கான ஞானஸ்நானம். கெட்டிடம் இல்லை, ஜெப வீடு இல்லை, ஒரு சென்ட் ஸ்தலம் இல்லை, ஒரு ரூம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். திருமணம் நடந்து, குழந்தை பிரதிஷ்டை நடந்து, சோதரம் ஞானஸ்நானம் காலையில நடக்கும், சாயங்காலம் நடக்கும், திங்கள் நடக்கும், செவ்வாய் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த இடத்துல ஊழியம் செய்து வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த எஸ்டேட்டை லாக் அவுட் பண்ணிட்டாங்க. மகாவீர் பிளான்டேஷன்ஸ் உடையதா இருந்த அந்த எஸ்டேட். பிரைஸ் தி லார்ட். அது காட்டுக்கு உள்ள இருக்கு. செங்கோட்டை ரிசர்வர் ஹல்லேலூயா காடு, அதுக்கு நடுவுல இந்த போனக்காடு எஸ்டேட் இருக்கு. அதனுடைய ஒரு பக்கம் ஹல்லேலூயா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பார்டர். சோதரம் பாபநாசம், சேர்வலாறு, அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் கேரளா சோதரம், அதுல இந்த எஸ்டேட் இருக்கு. அங்க உள்ள எல்லா விசுவாசிகளும் பிரைஸ் தி லார்ட் வேலை இல்லை ஆனபடினால எல்லாரும் ஏறக்குறைய போயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் பிரைஸ் தி லார்ட் வயசான ஆட்கள், போகிறதற்கு இடம் இல்லாதவங்க, அப்படிப்பட்ட கொஞ்சம் விசுவாசிகள் மட்டும் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். யாரும் கவனிப்பாரல்ல. சோதரம் தகப்பனுக்கு தான் அந்த பாரம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடிக்கடி போய் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஹல்லேலூயா போய் அவர்களை பார்த்து விசாரித்து ஹல்லேலூயா அங்க ஆராதனை நடத்தி ராப்போஜனம் எல்லாம் சரி நடத்திட்டு ஹல்லேலூயா வருவேன். கடந்த ஒரு நாள்ல பிரைஸ் தி லார்ட் ஜெப வீட்டுல நான் படுத்திருந்தேன். ஹல்லேலூயா 2-3 சகோதரிமாரும் பிரைஸ் தி லார்ட் அந்த ஜெப வீட்டுல ஒரு ஓரத்தில் படுத்திருந்தாங்க. 2 மணி ஆனதும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆண்டவர் உணர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நான் எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண தொடங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகோதரிமாரெல்லாம் நினைச்சாங்க நேரம் விடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க உடனே அதிராவிலே திரு சந்நிதி அப்படின்னு பாட்டு தொடங்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபம் பண்ணிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ராத்திரியில ஹல்லேலூயா உட்கார்ந்து இருக்கிற போது தேவன் சில காரியங்களை சொன்னார். நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் எப்ப நம்ம பேசுவாருன்னு தெரியாது. நம்ம காது எப்போ ரெடியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்விமான் என் நாவை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலையில் அவர் என்னை எழுப்புகிறார் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அனனியாவே என்று கூப்பிட்ட போது அந்த கேட்கிறதுக்கு அவனுடைய செவிகள் ஆயத்தமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அனனியா தேவனிடத்துல பேசினதெல்லாம் பார்க்கிறோம். நல்லா ஹல்லேலூயா ஃப்ரெண்ட்லியா. ஆண்டவரே அவன் இப்படிப்பட்ட ஆண்டவரே, ஹல்லேலூயா அவனுகிட்ட போய் ஜெபம் பண்ண சொல்றீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனோடு கூட உள்ள உறவுல அப்பதான் நமக்கு ஹல்லேலூயா இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லத்தக்க ஞானம் நமக்கு வரும். கர்த்தருக்கு அவனுக்கு என்ன தேவை. பிரைஸ் தி லார்ட். இப்ப அவனுக்கு சொல்ல வேண்டியது என்ன என்கிறது அப்பதான் தெரியும். அல்லாம நம்ம படிச்சது, நம்ம பிராக்டிஸ் பண்ணனது ஹல்லேலூயா எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் தேவை. ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில். ஆனபடினால பிரைஸ் தி லார்ட் ஒரு ஆசாரியன் என்கிறவன் பிரைஸ் தி லார்ட் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தனாய் நின்று கொண்டு மனுஷருடைய காரியங்களை தேவனிடத்திற்கு கொண்டு போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் கடந்த நாட்கள் எல்லாம் இந்த ஆசாரியனை குறித்து படித்த போது ஹல்லேலூயா அவனுடைய தோளின் மேல அவனுடைய மார்பதக்கத்துல பிரைஸ் அவன் இந்த நாமங்களை சுமந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன போது ஹல்லேலூயா நான் செத்துட்டேன். அவரெல்லாம் தான் எதிர்த்து வந்து நிற்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அப்போதும் praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் விழுந்து கலந்து ஜனத்தை அடித்து போடாதபடிக்கு கல்லை வேண்டிக் கொள்ளுகிற ஒருவன் தான் praise the Lord ஆசாரியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்மை ஊழியக்காரர்களாய் ஏற்படுத்தி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது எதனால வந்ததுன்னா நம்முடைய அழைப்பில் இருக்கு. சோதரர், அழைப்பு. ஹல்லேலூயா. என்ன ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கணும்னு சொன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஹல்லேலூயா சோதரர் அழைப்புல இருக்கு. ஒரு போலீஸா ஹல்லேலூயா என்னங்கிறது அதான் நம்முடைய அழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த அழைப்புல பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நாம் உறுதியா இருக்கணும். அழைப்பை அறிந்து கொண்டால் தான் நமக்குள்ள அதிகாரம் என்னன்னு நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இன்ஸ்பெக்டரா போலீஸான்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம என்ன வேலை செய்வோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த உறுதி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய ஹல்லேலூயா பவுலடிகள் சொல்லுகிறார் ஹல்லேலூயா தன்னுடைய அழைப்பை குறித்து. ஆனபடினால இந்த நாளில ஊழியக்காரர்களாகி நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபிரேய நிருபாக்கியவன் சொல்லுகிறார் ஹல்லேலூயா சோதரன் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியனாய அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை கல்லத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். அவரை கல்லில் கூர்ந்து நோக்கணும். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அருமையான ஹல்லேலூயா சோதரன் கர்த்தருடைய கனமான ஊழியர்களே, பிரைஸ் தி லார்ட். எல்லா ஹல்லேலூயா மாதங்களிலும் வந்து 2 மணி நேரம் இருந்து நாம் ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபித்து கடந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய தியாகம். ஹல்லேலூயா. அதை நாம் அநேகர் புரிந்து கொள்கிறதில்லை. சோதனை நான் யோசிப்பேன், மாதந்தோறும் நமக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் ரெடி ஆக்கி யாத்திரைக்கு பைசா தந்து எல்லாம் செய்துட்டோம். பிரைஸ் நாம் அதை கனமாய் எண்ணாமல் உதாசீனப்படுத்துவோமானால் எல்லா சமயங்கள்ல எல்லாருக்கும் ஒண்ணு போல செய்ய முடியாது. ஆனாலும் இதை நாம் கனமா எண்ணி பிரைஸ் தி லார்ட் நாம் கூடி வருகிற போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்க, ஒருவர் விசாரிக்க, ஒருவர் கனம் பண்ண ஹல்லேலூயா அது காரணமாய் தீரும். ஹல்லேலூயா. ஆனபடியால் இந்த நாளிலும் உங்களோடு கூட வந்து பிரைஸ் தி லார்ட் இந்த ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை என் வாழ்க்கையில் ஒரு பதவியாக கருதுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனபடியால் நம்ம ஆண்டவரே ஹல்லேலூயா சோதரன் நோக்கி பார்க்கலாம். அவர்தான் நம்முடைய மாடல். ஹல்லேலூயா. அவர் சர்வ அதிகாரம் உடையவர். அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. மனுக்குலத்திற்காக திறப்பின் வாயில் நின்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் பிதாவின் வலது பாரிசத்திலே இப்பொழுதும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினால ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அழைப்பை உணர்ந்து கொண்டு ஹல்லேலூயா நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஹல்லேலூயா வேலையை செய்து முன்னேறி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே உங்களோடு கூட இருக்கிறதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு சின்ன பிரைஸ் தி லார்ட் அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு ஹல்லேலூயா நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஹல்லேலூயா பாட்டு புத்தகம் நீங்க பார்த்திருப்பீங்க. பைபிள் பிலிவர்ஸ் ஆராதனை கீதங்கள் என்கிற ஒரு பாட புத்தகம். பிரைஸ் தி லார்ட். இது ஹல்லேலூயா இதனுடைய 10வது பதிப்பு. இது ஹல்லேலூயா சோதரம். இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளிலே ஹல்லேலூயா இந்த பாட்டு புத்தகத்தை உபயோகிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு தேவையானால் இதனுடைய விலை 180 ரூபாய். உங்களுக்கு தேவையானால் நீங்கள் 150 ரூபாய்க்கு இந்த புஸ்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம். இந்த புஸ்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த பெரிய எழுத்துக்களிலே நாங்கள் அச்சடித்திருக்கிறோம். ஹல்லேலூயா பாடல்கள் ஹல்லேலூயா சோதரம் ஒவ்வொரு தருணத்திற்கு உபயோகிக்கத்தபடி கிரமப்படுத்தப்பட்டு ஹல்லேலூயா அடிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1094 பாடல்களும் 17 ஹிந்தி பாடல்களும் 29 ஆங்கில பாடல்களும் 67 கோரசுகளும் 9 பக்கம் பைபிளும் இதுல இருக்கு. முக்கியமா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மரண வீட்டுக்கு போனோம், இந்த பாட்டு புஸ்தகம் மட்டும்தான் இருக்குன்னா அந்த மரண வீட்டுல வாசிக்க வேண்டியவைகள். திடீர்னு வீட்டுல ஒரு ஜெபத்துக்கு போனோம், ஒரு யாத்திரை அனுப்போ, அப்படிப்பட்ட ஒரு காரியமோ. அதனால சோதரம் ஒரு 9 பக்கம் வேத புஸ்தகத்தின் முக்கியமான வசனங்கள், வீடு பிரதிஷ்டை, மரண வீடு ஹல்லேலூயா இப்படிப்பட்ட இடங்களில் வாசிக்க வேண்டிய ஒரு 9 பக்கம் வேத வசனம் இருக்கிறது. ஏதாவது அத்தியாவசியம் ஹல்லேலூயா பிரசங்க குறிப்போ மற்றும் எழுத தேவையான ஒரு 8 பக்கம் ஹல்லேலூயா அதனுடைய கடைசியில ஹல்லேலூயா பிளாங்கா பேப்பரும் விட்டுருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் உங்களுக்கு தேவையானால் வாங்க, கட்டாயம் அல்ல. ஹல்லேலூயா நான்
பலரும் சொன்னதுனால சில பிரதிகள் இங்கே கொண்டு வந்தேன். உங்களுக்கு தேவையானால் 150 ரூபாய்க்கு வாங்கி கொள்ளலாம். இலவசமாய் கொடுக்கத்தக்க கலலிய பொருளாதார நிலைமை இல்லை இக்காலத்தில். இது பெரிய புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு புஸ்தகத்தை அச்சடிச்சு எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். கலலிய எல்லாம் விலைவாசி எல்லாம் ஏறி போயிட்டு, அதனால உங்களுக்கு தேவையானால் சொன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை கலலியா நாங்கள் கொடுக்கக்கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலலியா ஓரு நிமிடங்கள் கலலிய தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசுவாகிய உம்மை இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியங்களுக்கு நேராக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளின் மேலும் ஆண்டவரே நாங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்ளத்தக்கதான அந்த அதிகாரத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே. பூமியிலே நீங்கள் எவைகளை அவிழ்ப்பீர்களோ அவை பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழியங்களுக்குள்ளே ஆண்டவரே பலவிதமான எதிர்ப்புகள், போராட்டங்கள். ஹல்லேலூயா. ஹரானவலவது நாட்டாரியா மோசேக்கு விரோதமாய் இவர்கள் எழும்பினது போல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்குள்ளேயும் வெளியேயும் எழும்பி இருக்கிற போராட்டங்களின் மேல ஜெயம் பெற்றுக் கொள்ளத்தக்கபடி ஹரபல பௌஷால் அதி நாட்டாரியா பிரவிகாராதீன உஷபபா ரவினவு லோட்டாரி விலோதலோஜி ஆண்டவரே கிருபையை ஊற்றணும். எல்லாரும் ஹல்லேலூயா ஒரு 5 நிமிஷ நேரம் ஹல்லேலூயா கொஞ்சம் ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை நாம் மையப்படுத்தி ஜெபிக்கலாம். எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதன் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோராகும் கூட்டத்தாரும் எழும்பினது போல ஹல்லேலூயா எங்களுடைய ஊழியங்களிலே ஹல்லேலூயா எழும்பி இருக்கிற எல்லாவற்றும் மேலும் ஜெயம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் கிருபை தரணும். ஷபபபலட்டாரியா லோரபபலவரவின முதலாட்டாரி வினதலாஜி சகலலோரி. ஹல்லேலூயா. நாங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரே, நாங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை இந்த மாலை வேளையிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலவதனாட்டாரியா ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் தானா இந்த ஊழியத்தில் ஏற்படுகிறது இல்லையே. எங்களை அழைத்து அபிஷேகித்து இந்த கனவான ஊழியத்தில் ஏற்படுத்தின தெய்வமே, எங்களை இந்த மாலை வேளையில் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலபரம உஷாரி பிலவதனாட்டாரியா ஓ ரபபபலாரே மேனபதனாட்டாரி மேனதலாஜி சகலலோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ. தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோ. தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோ. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே நான் தேசமே பயப்படாதே பெரிய செய்கிறார். தாசர்கள் வேண்டிடுவோ. தேசத்தில் சேமமர் வேண்டிடுவோ.
யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் தேவனின் மேலே நடந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் தேவனின் மேலே நடந்தோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவா, காத்திருந்து அடைந்தோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவா, காத்திருந்து அடைந்தோம். கிருபை எமை சேர்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் கழிவோம் கிருபை, கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் கழிவோம் கிருபை, கண்டடைந்தோம் கிருபை. அவித்து போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷ நேரம் எல்லாரும் ஆவியில விடுதலையோடு செபிப்போம். கிருபைகளை வரங்களை பெற்றவர்கள் நாம். ஹல்லேலூயா. பாட்ச வரங்கள், வியாக்கியான வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், குணமாக்குறவரும், விசுவாசவர், அற்புத அடையாளங்களை செய்கிறவரும், ஆவிகளை பகுத்தறிகிறவரும், ஞானவரமாகிய ஆவிக்குரிய வரங்கள் ஊழியர்களாகிய நமக்குள்ளே கிரிய நடப்பிக்கட்டும். யாரு மட்டுப்படுத்த வேண்டாம், யாரு ஆவியை மட்டுப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே நிரப்புவப்பா, ஆண்டவரே நிரப்பும், ஆண்டவரே Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Shabba-ba-ba-ba-la-taria. Hallelujah. தேவ ஊழியக்காரர்களாகி நாம் கூடி வருகிற போது ஆவிக்குரிய வரங்கள் கிரியை நடப்பிக்கணும். நம்ம தீர்க்க தரிசிகள் இருக்கிறோம். ஆவிகளை பகுத்தறிகிற வரமுடையவர்கள் இருக்கிறோம். குணமாக்குற வரமுடையவர்கள் இருக்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்யணும். ஏதோ வந்தோம் பாடினோம் போனோம் இல்லாம ஆவியானுடைய கிரியை இங்கே வெளிப்படுமானால் அல்லது நம்முடைய ஊழியங்களில் பெரிய வளர்ச்சி உண்டாகும். பாஷ வரங்கள், வியாக்கியான வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், குணமாக்குற வரும், விசுவாச வரும், அற்புத அடையாளங்களை செய்கிற வரும், ஞான வரும், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற வரும், ஆவிகளை பகுத்தறிகிற வரமாகிய ஆவிக்குரிய வரங்கள் கலபலபு சபரபலபுட்டாரி தாரா கமரவில பரிசுத்தாவியானவருக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே கூடும் அல்லவா. எங்கள் போரின் ஆயுதங்கள் மாமிசத்திற்கேற்றவை அல்லவே. அது அரண்களை நிர்மூலமாக்கத்தகிறாய் தேவபலன் பொருந்தினவையாய் இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே hallelujah, praise
தோராமனபல வருஷபல. நம்முடைய திறமையினால, நம்முடைய சாமர்த்தியத்தினால, நம்முடைய படிப்பினால, நம்முடைய உபாய தந்திரங்களினால நம்ம ஊழியத்தை செய்யவோ சபையை கட்டவோ முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேணும். ஆவியின் அபிஷேகத்தினாலும் கிருபையின் வரங்களினாலும் நாம் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களோடு எதிர்த்து நிற்கத்தக்க எந்த வல்லமைகளும் இல்லை. பிரபல பௌஷா பிரபலாரேன உதரா ஷபரபின பலபரமௌட்டாரி தோரா கபரபில பரமௌஷபல வரமௌட்டாரியா தோலா கர்வில பதனாட்டாரியா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மில் அநேகர் சோர்ந்து போயிருக்க காரணம் நமக்கு அளிக்கப்பட்ட அந்த வரங்களை நாம் இந்த நாட்களில் பயன்படுத்தாதான் காரணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கரங்களை வைத்த போது உனக்கு கிடைத்த கிருபையின் வரத்தை குறித்து அசதியாயிராதே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி நாம் எழுப்பி விடணும். பிரைஸ் ரபலா ரேனவுதரா ஷாலபீனமட்டாரி. ஹல்லேலூயா. பிரைஸ். வெளிப்பாடு உள்ள தீர்க்க தரிசனம் உள்ள அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை சென்னையிலும் கேரளாவிலும் தேடிட்டு நடக்காம நமக்குள்ளே இருக்கிற கிருபையின் வரங்களை ஆனால் மட்டும் எழுப்பி விடணும். ஹல்லேலூயா. பிரபல பரோஷபரமா உட்டாபரலோலோலோலோ ஷபரபல உட்டாரி ரபலா டெரிபி கபரவலதினா உஷபலா அரபி கபரவதினா டாரியா ரலா ரதனா ஷபரபல உட்டாரி பிரபலோ ஷபரபல உடலாட்டாரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Praise, praise the Lord. Hallelujah. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. மக்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவா. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக தோணிக்குதே. ஆண்டவர் இந்த ஊழியத்திற்காய் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தது மக்கள் மனிதர்கள் அல்ல. நம்மை அழைத்தது ஸ்தாபனங்கள் அல்ல. நம்மை ஊழியத்துக்காய் அழைத்தது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனபடினால் நம்ம தைரியமா இருப்போம். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலன், நான் ஒரு அம்பாசிடர், அந்த அதிகாரம் நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பிரதான ஆசாரியனை போல தேவனுக்கும் ஜனத்திற்கும் நடுவில் நின்று பிரைஸ் தி லார்ட் ஜனங்களுடைய காரியத்தை தேவனிடத்திற்கு கொண்டு செல்லவும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்கவும் செய்கிற ஒரு ஸ்தானத்துல நம்ம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்துல விழுந்து கிடப்போம். அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஜனத்திற்கு கொடுக்க தேவையானது தரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒரு ஆசாரியனை போல ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் நின்று அவிடத்தில் மன்றாடுவோம். ஹல்லேலூயா.
ஜனங்கள் பூரணவான்கள் அல்ல, அவர்கள் குறைவுள்ளவர்கள், பலவீனர்கள், வியாதி பிடித்தவர்கள், கஷ்ட நஷ்டங்கள் சோதனைகளில் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்காய் நம் தேவ சமூகத்தில் நிற்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் செபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரலோகத்தின் அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, வெவ்வேறு பெற்றோருடைய பிள்ளைகளாய் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வாழ்ந்திருக்கவும் ஊழியம் செய்யவும் செய்தோம். ஆனால் ஆண்டவரே, மாதத்துக்கு ஒரு முறை ஆண்டவரே முதல் வியாழக்கிழமையில நாங்கள் இங்கே கூடி வருகிற போது அப்படி அல்ல, நாங்களுடைய பிள்ளைகளாய் வந்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்து உம்முடைய சந்நிதியில செபித்து ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் ஒரே திராட்சை செடியின் கொடிகளப்பா, நாங்கள் ஒரே மூளைக்கல்லோடு சேர்ந்த கற்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒரே சரீரத்தின் அவயவங்கள், ஒரே மேய்ப்பனுடைய ஆடுகள், ஒரே புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள், ஒரே நகரத்துக்கு போகும்படியாய் நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்கள். ஆனபடியினாலே ஆண்டவர் ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் செபித்து ஒருவர் தைரியப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தில் நாங்கள் முன்னேறி கணிசல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும். ஆண்டவரே, ஊழியங்களில் நாங்கள் கேட்டது போல பிரைஸ் தி லார்ட், கோராகும் கூட்டத்தாரும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மக்கள் எங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கிறார்கள், வெளியேயும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் மத்தியிலே நாங்கள் பதறி போகாமல் தைரியமாக நம்முடைய ஊழியத்தை செய்து முன்னேறி கடந்து செல்ல தேவையான ஹல்லேலூயா சோதனம் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரணும். எங்கள் போரின் ஆயுதங்கள் ஆண்டவரே மாம்சத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல ஆண்டவரே, அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவபலன் பொருந்தினவர்களாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்ய முடியாமல் சமூகத்தில் நாங்கள் சேவிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டது போதாது, இன்னுமுடைய கிருபைகள் வேணும், இன்னுமுடைய வரங்கள் வேணும், இன்னுடைய வல்லமைகள் வேணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. பிரைஸ் தி எல்லாரையும் அபிஷேகத்தினால் நிரப்பணும், கிருபைகளினாலும் வரங்களினால் நிரப்பணும், மறைபொருட்களை வெளிப்படுத்தி தரணும், ரகசியங்களை வெளிப்படுத்தி தரணும், தேசத்திலே வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற காரியங்களை நீர் வெளிப்படுத்தி தரணும். ஆண்டவரே, சபையில் உள்ள மக்களுடைய ரகசியமான காரியங்கள், அவருடைய திட்டங்கள், ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரணும். ஆண்டவரே, நாங்கள் பேதைகளான மனுஷர்கள் ஆண்டவரே, தம்முடைய கிருபை இல்லாமல் இந்த ஊழியத்தை எங்களால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். பலரும் வயோதிப காலத்தில் இருக்கிறார்கள், சரீர பிரகாரமான பலவீனங்கள். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தணும், தைரியப்படுத்தணும், நல்ல சுகபலனை கொடுக்கணும். நமக்கு சித்தமான காலம் வரையும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு மற்றொடைய உதவி இல்லாமலே எழுந்து நடந்து ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்ததான கிருபை சுகம் பலன் இவற்றை தந்து கர்த்தர் நடத்தும்படியாக சமூகத்தில் நான் செபிக்கிறேன். ஊழியக்காருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்களுக்கு நேர்கிருபையாய் கொடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற மக்கள் எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படி எட்டி எட்டி பார்த்து நிற்கிற வேளையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தரணும், ஆசீர்வாதங்களை தரணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு ஆஜபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், சுகபலனை தரணும், பால வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும், படிக்கத்தக்க நல்ல ஞான புத்தி தெய்வீக கிருபையை கர்த்தர் கொடுத்து அற்புதமாய் நடத்தும்படியாக இப்படி சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பங்களிலே ஆண்டவரே திருமண வயது வந்த ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே நல்ல விசுவாச திருமணங்கள் நடக்கத்தக்கபடி ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இப்படி சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட திறமை சாமர்த்தியம் ஒண்ணு எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, நீர் எலியேசரை அனுப்பணுமப்பா, நீர் எலியேசரை அனுப்பி பிள்ளைகளுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்க முடியாமல் சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களிலே ஆண்டவரே படித்து முடித்து வேலைகளுக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல உபஜன்ம மார்க்கங்களை
கர்த்தர் கட்டளையிடணும். ஆண்டவரே குடும்பங்களை நம்முடைய பாதுகாவலுக்குள் வைத்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ரபலபரமஷாரதினாட்டாரியா. ஆண்டவரே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா திரும்பி போகும்படியாய் ஆயத்தப்படுகிறார்கள். பிரயாணங்களிலே கூட இருக்கணும். ஆண்டவரே இரு சக்கர வாகனங்களிலே போகிற வேளைகள் நம்முடைய பாதுகாவலுக்குள் வைத்துக் கொள்ளணும். ஆண்டவரே வாகனங்களிலே போகிற வேளையில் எல்லாம் நம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து கண்ணுகள் போல காத்துக்கொள்ளும்படி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சபைகளுக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாய் அல்லது விசுவாச குடும்பங்களுக்கு எதிராய் போராடுகிற எல்லா வாரமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கட்டி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சபைகளுக்கு விரோதமாய் சுற்றிலும் ஆண்டவரே ஊரில் இருக்கிறதான எதிரடையான எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உலகமங்கள சகல பரிசுத்தவான்களுக்காய் சோதரம். ஆங்காங்கே ஊழியத்தில் ஏற்பட்டிருக்கிற மக்களுக்காய் சோதரம். ஆண்டவரே தங்க வீடு வாசல் இல்லாமல் ஆண்டவரே தெருவோரங்களிலும் மற்றும் அலைந்து நடந்து கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்கிற ஆண்டவரை ஏழை ஊழியக்காரர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா அவர்களை பலப்படுத்தணும். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். அவர்களோடு கூட இருந்து கர்த்தரை நடத்தும்படியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஊழியம் செய்ய ஆண்டவரே ஆராதனை நடக்க ஒரு ஜெப வீடு இல்லாத நிலைமையில பிரைஸ்லாடி இருக்கிற மக்களை நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு ஜெப வீட்டை கட்டிக்கொள்ள ஆண்டவரே அதற்கான அனுமதி கிடைக்க போதுமான வழிவாசலை கர்த்தர் இந்த நாட்களில் திறந்து தரும்படியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஜெப வீடு இருக்கிற இடங்களுக்கு ஆண்டவரே போகத்தக்க வழி இல்லாமல் இருக்கிற ஜெப வீடுகளை ஊழியங்களை நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே செங்கடலில் வழி திறந்தவர் அற்புதமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரே சுவிசேஷத்தின் நிமித்தமாய் உபத்திரவங்களை அனுபவிக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பாதுகாவலுக்குள்ள வைத்துக் கொள்ளணும். எங்கள் தேசத்தின் பிரதமரை சந்தித்து ரட்சிக்கணும். எங்கள் தேசத்தின் ஜனாதிபதியை கத்த சந்தித்து ரட்சிக்கணும். ஆண்டவரே அமைச்சர்களை கத்த சந்தித்து ரட்சிக்கணும். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் அதிகாரிகளை கத்த சந்தித்து ரட்சிக்கணும். முதலமைச்சரை அமைச்சர்களையும் கர்த்தர் சந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாவட்ட ஆட்சியரை கர்த்தர் சந்திக்கணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. சோதரம் ஹல்லேலூயா. காவல்துறை அதிகாரிகளை கர்த்தர் சந்திக்கணும். சுவிசேஷத்துக்கு எதிரடியாக நிற்கிற எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து ரட்சிக்கும்படியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வெலவரம ஷபரம நமல்வட்டாரியா ஊரபல தினட்டாரியா அவர்களோடு இருக்கிறவர்கள் எங்களோடு இருக்கிறவர் ஹல்லேலூயா. சோதரம் அதிகம் என்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் கிரியை செய்யணும். இந்த சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் வந்து ஆண்டவரே நாங்கள் புசித்து குடித்து சந்தோஷமா இந்த இடத்திலிருந்து கடந்து போகிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பித்தீரோ அந்த நோக்கம் முழுவதுமாய் நிறைவேறணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களாய் நாங்கள் ஒரு மனதோடு கூட எந்த மனிதன் எந்த குடும்பம் எந்த குழுக்கள் இதற்கு எதிராய் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அற்புதமான கரங்கூட இருக்கட்டும். பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும். இந்த சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதிக்கணும். புதிய புதிய ஆத்துமாக்கள் புதிய புதிய குடும்பங்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பட்சமாய் கடந்து வர ஆண்டவரே ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே எல்லா வழிகளும் இந்த ஆலயத்துக்கு நேராய் வர கர்த்தர் கிருபை செய்யும்படி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை தூஷிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் எங்களுக்கு எதிரடையாய் செயல்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். யாரையும் தண்டிக்க கூடாது. அவர்கள் தங்கள் குறைவுகளை உணர்ந்த தேவனிடத்துக்கு திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே தொடர்ந்து பிரசன்னம் கூட இருக்கட்டும். வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ராஜாதி ராஜாவாய் நீர் வரப்போகிறேன். உடைய வருகை கிண்ணங்களை ஆயப்படுத்தும். இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே இன்னும் சுத்திகரியும். இன்னும் புடமிடும். எங்கள் நினைவுகள் எங்கள் எண்ணங்கள் எங்களுடைய திட்டங்கள் எங்கள் ஆலோசனைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே பரிசுத்தமாய் உடைய வருகைக்கு என்று காத்திருந்து முன்னேறி கடந்து செல்ல கிருபைதார். துதி கனமகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் இன்னும் சதா காலங்கள் மனிதரோடும் உலகமுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் தங்கி தாபரிப்பதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடியே
ஜெய கொடியும் ஏற்றிடுவோ. ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.